வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரா கிரீமியா தயிர் சாதம் எப்படி பண்றதுங்கிறது பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் மாவடு. அந்த மாவடு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். மாவடு ஊறுகாய் பண்றதுக்கு நமக்கு வந்து டெண்டர் மேங்கோ நமக்கு தேவைங்க. சீசனோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா மரத்துலேருந்து இந்த டெண்டரான மேங்கோஸ்லாம் கீழே விழுந்துரும். அதுதான் அவங்க வந்து மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்து செல் பண்ணுவாங்க. நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா குட்டி குட்டி மாங்காவா நல்ல ஃபர்மா இருக்கிற மாதிரியான மாங்காவா பார்த்து வாங்கிக்கிங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்டுல காய்ச்ச மாங்காவை யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். இந்த சீசன்ல மாவடு நிறைய மரத்துல இருந்து உதிர்ந்து கீழே விழுந்துரும். அதெல்லாம் நாங்க அப்பப்ப கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 2 days 3 days கலெக்ட் பண்ணோம்னா இவ்வளோ மாவடு வந்துடும். மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg போல இருக்கு மாவடு. இந்த மாவடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கு ஊறுகாய் பண்ண போறேன். மாவடுவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளீனான கிளாத்தில் அதை நல்லா வைப் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவோம். ஒரு 1 hour ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். பவுலில் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் போடுறோம், அதாவது விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா அதை கிரீஸ் பண்ணி விடுறோம். எதுக்காக விளக்கெண்ணெய் சேர்க்குறோம்னா, இந்த கிளைமேட் வந்து இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, அதனால மாங்காவும் ரொம்ப சூடு உடம்புக்கு. அதனால மாங்காவை நம்ம இந்த சீசனில் நிறையா சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். உங்களுக்கு ஒரு விளக்கெண்ணெயோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மாவடு எடுத்துருக்கிறதுனால 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்க கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க அப்படியே கல் உப்பு யூஸ் பண்ணா கூட அதை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மாங்காவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மாங்காவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவடுவை அப்படியே ஒரு கிளீனான ஒரு ட்ரையான கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இல்லாம பிளாஸ்டிக் இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம போட்டு அதை மூடி வச்சிடலாம். இந்த மாவடு ஊறுறதுக்கு வந்து 4 daysல இருந்து 1 week வரைக்கும் ஆகும். எவ்ரிடே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம மாவடுவை இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணும். ஒரு 2 to 3 days ஆனோன்னு பாத்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி நிறைய வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே தான் அந்த மாவடு ஊறணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 week கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாவடு நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கும். மாவடுவோட ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஷ்ரிங்க் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் மாவடு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து காரம் சேர்க்காம இப்படியே மாவடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாமல் காரமும் ஊறுகாய் மாதிரி பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு கடாயை ஒரு 5 to 10 minutes சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் சட்டியில சேர்த்து கடுகு வந்து பொரியக்கூடாது. அதனாலதான் நம்ம வந்து சூடான எண்ணெய் சட்டியில கடுகை சேர்த்து வறுக்கிறோம். அப்படியே நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அந்த கடுகுல அந்த எண்ணெய் சட்டியோட சூடு ஏறினா போறோம். இப்ப இந்த கடுகை நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிருவோம். கடுகு பொடி நம்ம பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மாங்காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணியை நான் ட்ரைன் பண்ணி எடுத்துடுறேன் ஒரு பவுல்ல. அந்த வடிச்சு எடுத்த தண்ணியில நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்ச கடுகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து மாவடுவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே விட்டுறணுங்க. ஒரு 2 to 3 days நல்லா ஊறணும். அப்பதான் வந்து அந்த மாவடுல வந்து இந்த காரம் நல்லா ஏறும். ஒரு 2 to 3 days கழிச்சு வந்து நம்ம இந்த மாவடுவை நம்ம சர்வ் பண்ணலாம். மாவடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாவடுக்கு செமையான காம்பினேஷன் எப்போதுமே தயிர் சாதம் தான். வாங்க ஒரு குவிக்கா ஒரு அருமையான தயிர் சாதம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியா எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்துடலாம். தயிர் சாதம் பண்றதுக்காக நான் வந்து 1 கப்பு சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசி. எப்போதுமே இந்த ஏதாவது ஒரு கிரீமியா ரைஸ் பண்றது, அதாவது பொங்கல் இந்த மாதிரி எந்த ரைஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லா கிரீமியா இருக்கும் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். ஒரு 2 to 3 times ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துடலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 3 கப் தண்ணி அதுல சேர்க்கிறேன். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர்லயே ஒரு 10 to 15 minutes அப்படி இந்த ரைஸை ஊற வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes ரைஸ் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இந்த ரைஸை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு தேவையானது என்னென்னங்கிறத பாத்துருவோம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல நம்ம தயிர் சாதம் அனுப்புறோம்னாக்க
அது மத்தியானத்துக்குள்ளர தயிர் சாதம் வந்து புளிச்சிரும். இதுவே நம்ம வந்து பால் சேர்த்து செஞ்சோம்னாக்க அந்த தயிர் சாதம் ரொம்ப சீக்கிரம் புளிச்சு போகாது. அதுக்காக தான் நம்ம பால் எடுத்து வச்சிருக்கேன். ஈக்குவலா தயிர் போடணும். இப்போ நீங்க வந்து 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கப் போல தயிர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பால் அண்ட் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்க போறதுனால 1/2 கப் மில்க் அண்ட் ஹாஃப் கப் வந்து தயிர் எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்துல பசங்க வந்து இஞ்சியை நீங்க கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா பசங்க வந்து தயிர் சாதத்துல இருந்து அதை எடுத்துருவாங்க. இந்த பீசஸா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாதம் சாப்பிடும் போது சேர்ந்து அதுவும் உள்ளர போகும். அதனால நம்ம வந்து கிரேட் பண்ணியே எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் தேவைப்படும். இந்த மாதிரி தயிர் பால் அண்ட் பட்டர் இதெல்லாம் வந்து இந்த வெயில் சூட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தயிர் சாதம் பண்ணி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. அதனால நான் பட்டரும் நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. நான் இன்னைக்கு பச்சை மிளகா சேர்க்கலைங்க, நான் காஞ்ச மிளகா தான் சேர்க்க போறேன். பச்சை மிளகா பசங்க சாப்பிடும்போது காரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் காரமா வேணும்னா நீங்க வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து ஊறிடுச்சிங்க. நம்ம இதை குக் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா தான் நல்ல சாதம் வந்து நல்ல குழைவா வேகும். சாதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே இந்த கரண்டியை வச்சுட்டே அதை அப்படியே மசிச்சு விட்டுருவோம். சூடா இருக்கிற சாதத்தை நீங்க மசிச்சிங்கன்னா தான் நீங்க மசிக்க முடியும். சாதம் ஆறினதுக்கு அப்புறம் நீங்க மசிச்சிங்கன்னா மசியாது. அதனால சூடா இருக்கும் போதே சாதத்தை மசிச்சிருங்க. சாதம் நல்லா ஆறட்டும். நம்ம மீன் டைம் வந்து நம்ம இப்ப ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன். சில பேர் கடலைப்பருப்பு கூட சேர்ப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலயே கொஞ்சமா பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி, கடுகு நல்லா பொரியணும். அதே நேரத்துல நம்ம சேர்த்திருக்க உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இதோட வறுத்துடலாம். இப்ப நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நான் வந்து ஆறின சாதத்துல உப்பு சேர்த்துட்டேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்கிறேன். 1/2 கப் ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துறேன். அப்புறம் 1/2 கப் தயிர் சேர்க்கிறேன். நீங்க இமிடியேட்டா சாப்பிட போறதா இருந்தா நீங்க பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா தயிர் மட்டுமே 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸ் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த பொருள் சேர்த்தீங்கனாலும் நல்ல பொடியாவோ இல்ல கிரேட் பண்ணியோ சேர்த்துங்க. அப்பதான் பசங்க வந்து அந்த சாதத்தோட சேர்த்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதை செப்பரேட் பண்ணுவாங்க. இதோட கிரேட்டட் கேரட் கூட நீங்க சேர்க்கலாங்க. நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்க பாத்துக்குங்க உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தளர வேணும்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல குழவா பசஞ்ச சாதம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தயிர் சாதம். தயிர் சாதம் அண்ட் மாவடு வேற லெவல் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.